தொடுவானம். தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். எங்களையும் வாழ விடுங்கள் என்று யானைகள் கோரிக்கை வைக்கின்றன. ஊருக்குள் புகுந்து யானைகள் அட்டகாசம். நாளிதழ்களிலே இப்படி செய்திகள் வருகிற பொழுது மனது கணக்கிறது. யானை குறித்து நாம் கடந்த காணொளிகளில் கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். எப்பொழுதாவது ஏதேனும் ஒரு வார இதழிலோ மாத இதழிலோ நாளிதழ்களிலோ காட்டுக்குள் புகுந்து மனிதர்கள் அட்டகாசம் என்ற செய்திகள் வந்திருக்கிறதா? இல்லைதானே. கானக உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றவை எதுவெல்லாம்? ஆற்றுப்படுகைகள், பள்ளத்தாக்குகள், இது போன்ற வனப்பகுதிகள், ஆற்றின் ஓரங்கள், கரைகள், தடாகங்கள், இவைதான் அதற்கு ஏற்ற இடங்கள். ஆனால் அவை அத்தனையும் தான் இப்பொழுது நாலாபுரமும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் நீர்நிலைகள் வற்றும் பொழுதும் கூட ஆற்றோரங்களில் தானே, பள்ளத்தாக்குகளில் தானே நன்கு புல் வளர்ந்திருக்கும், நீர் ஆதாரங்கள் கிடைக்கும். வறட்சியான சூழலும் கூட இந்த தண்ணீருக்காகவும் தீனிக்காகவும் தான் யானைகள் இந்த பகுதிக்கு வரும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மலையடிவார ஆற்று பகுதியை ஆக்கிரமித்து குறுகிய கால வெள்ளாமையை பயிரிடுகிறோம். ஆடு மாடுகளை மேய்க்க விட்டு மனித நடமாட்டத்தையும் அதிகரிக்கிறோம். காட்டை ஒட்டியுள்ள மேய்ச்சல் பகுதியும் தண்ணீரும் யானைக்கு கிடைக்காதவாறு செய்து விடுகிறோம். யானைகள் போன்ற உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு அவசியமான இது போன்ற முக்கியமான இடங்களை நாம் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டதற்கு பிறகு கானகத்து யானை தண்ணீருக்கும் உணவுக்கும் எங்கே செல்லும்? யானைகள் தன்னுடைய தேவையின் பொருட்டு காட்டை விட்டு வெளியேறி வந்தாலும் கூட அவை மீண்டும் தன் தாய் வீடான காட்டிற்குத்தான் செல்ல விரும்பும். தங்களுக்கு பாதுகாப்பு காடுதான் என்பது யானைகளுக்கும் தெரியும். ஆனால் தேவையின் பொருட்டு அல்லது வழிதவறி வந்த யானைகள் மீண்டும் அதன் தொட்டிலான கானகத்திற்குள் அவ்வளவு எளிதில் திரும்பிவிட முடிகிறதா? இல்லைதானே. அப்படி திரும்பக்கூடிய சூழல் எளிதாக தற்பொழுது இருக்கிறதா? இல்லைதானே. அதற்கெல்லாம் காரணம் என்ன? சுரங்கம் தோண்டுகிற பொழுது வெடிக்கிற அந்த வெடியின் சத்தம் யானையை துன்புறுத்துகிறது, அதன் எண்ணத்தை சிதைக்கிறது. மணல் குவாரிகள் தொடர்ந்து இயங்குவதின் செயல்பாடு யானைகளை வழிதவர செய்கின்றன. செங்கல் சூளைகள், முள்வேலிகள், முள் கம்பு வேலிகள், பார்வையை கூசச் செய்கிற மின் விளக்கு ஒளிகள் போன்றவையெல்லாம் யானையுடைய வழக்கமான வலசை பாதையை அவை தவற விடுவதற்கு காரணமாக அமைகின்றன. பொதுமக்கள் மட்டுமல்ல, வனத்துறையினருக்கும் கூட யானைகளை சமாளிப்பது இப்பொழுது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. பொதுவாக ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டுவதற்கு தற்காலிக தீர்வாக நாம் என்ன செய்கிறோம்? வெடிக்கிறோம். வெடித்து விரட்டுகிற வழக்கத்தை கையாளுகிறோம். இனி வரும் காலங்களில் நிச்சயமாக மக்கள் தொகை அப்பொழுதும் அதிகரிக்கும். அதற்கு ஏற்ப ஆக்கிரமிப்புகளும் ஏற்படக்கூடும். எனவே பிரச்சனை ஏற்படுகிற பொழுது மட்டும் யானைகளை பிடிப்பதை நாம் வழக்கமாக வைத்துக் கொள்ளாமல், யானைகளுக்கும் மனிதர்களுக்குமான பிணக்கை எதிர்காலத்தில் எப்படி தீர்ப்பது என்பது குறித்து இப்பொழுதே நாம் சிந்தித்து வைத்துக் கொள்ள வேண்டும். யானைகளுடன் இணக்கமாக மனிதர்கள் வாழ்வது குறித்து எப்படி என்பதை திட்டமிட வேண்டும், திட்டமிடுதலை கற்பிக்க வேண்டும். ஏனென்றால் யானைகள் தான் காட்டின் ஆதார உயிரினம் என்று வனவியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். யானை இயற்கை வளங்களுக்கான அடிப்படை. எனவே யானைகளை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.